Okay, today this problem we are going to talk about this is called word problem. So in this word problem, with the help of Venn diagram, we are going to do it. So in this Venn diagram, 500, that is universe. Okay, 500 people, it's an universe. So in the 500 la cricket, volleyball, football. So the three is compared with, that is cricket, volleyball, and football. So here they have given all the pictures and all. They have written in a separate format. That is in volleyball, 100 students. So 100 minus X. Football and volleyball, 85. So 85 minus X. Number of students play cricket and football, 50. So 50 minus X. Number of students plays volleyball is 260. The number of students plays only volleyball, we are going to find it. So likewise, first we have to, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதாடா? So இங்க சொல்லிருக்காங்க 200 பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. So that is we have written here. So cricketல 200 இங்க நம்ம எழுதிக்கிறோம். Okay. Then 260 plays volleyball. So இங்க volleyball, இங்க நான் cricket கொடுத்திருக்காங்க. இங்க volleyball கொடுத்திருக்காங்க. Then இங்க football கொடுத்திருக்காங்க. So இங்க volleyball 260 students volleyball. Then பாத்தீங்கன்னா then next வந்து 180 students plays football. So 180 students play volleyball. So இங்க ஒன்னு Venn diagramல கனெக்ட் ஆகி இருக்குது. கனெக்ட் ஆகுதுல பாத்தீங்கன்னா football விளையாடுறவங்க 260 plays இருக்குது, volleyball 50. Okay. So 50 play both cricket and football. So cricket, volleyball இங்க இருக்குது. So ரெண்டும் விளையாடுறவங்க எத்தனை பேரு? 50. So cricketடும் volleyballும் விளையாடுறவங்க 50 plus X. So next பாத்தீங்கன்னா 85 plays. One second girls, I erased it and clearly I have given all the informations. Okay. 50 plays cricket and football. So cricket and football is joining here. So in the இடத்துல 50 minus X we have written. Then இங்க பாத்தீங்கன்னா 85 football volleyball விளையாடுறாங்க. So football volleyball connect ஆகுற இடம் இந்த இடம். So they are writing 85 minus X. Then அடுத்தது பாத்தீங்கன்னா 100 plays volleyball and cricket. So volleyball and cricket. So இந்த இடத்துல 100 minus X. Okay. So இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா girls? So இங்க நான் வந்து ரெண்டுக்கு காமனான இருக்கிற இடத்துல ரெண்டுமே விளையாடுறவங்களே இங்க நடுவுல எழுதியிருக்கேன். மூணு விளையாடுறவங்க இங்க கொடுக்கல. So I am putting X here. Okay. So 200 cricket alone, 260 volleyball alone, 280 football alone. So இதுல வந்து கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் 50 minus X. இங்கே கிரிக்கெட்டும் வாலிபாலும் 100 minus X. வாலிபாலும் ஃபுட்பாலும் 85 minus X. இங்க 65 எதுவுமே விளையாடாதவங்க. அவுட் ஆஃப் 500 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கிளாஸ் ரூம்ல 500 இருக்காங்க, தட் இஸ் யூனிவர்ஸ். ஸோ இந்த 500ல 65 எதுவுமே விளையாட மாட்டாங்க. ஸோ இப்போ நான் இங்க வந்து வாலிபாலும் கிரிக்கெட் விளையாடுறவங்க 100 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ வாலிபாலும் கிரிக்கெட்டும் 100 minus X நம்ம இங்க டிஃபைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒன்லி வாலிபால் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். Girls, yes girls, do you have any doubts? Someone has raised a... No ma'am. Okay. So இப்போ நம்ம வாலிபால் விளையாடுறவங்க எத்தனை பேர்னு பார்க்க போறோம். ஸோ வாலிபாலோடைய டோட்டல் எவ்வளவு? 260. ஸோ அங்க வந்து என்ன இருக்குதுன்னா கிரிக்கெட்ல 100 minus X இருக்குது. தட் இஸ் அங்க 100 minus X பிளஸ் X நமக்கு எந்த எக்ஸ்ன்னு தெரியாது. ஸோ அந்த மூணுமே விளையாடுறவங்க யாருன்னு தெரியாது. ஸோ காமனா இருக்குதுல அந்த X. தென் 85 minus X. ஸோ நம்ம இங்க வந்து வாலிபால் எத்தனை பேர் விளையாட போறாங்க அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா 260 மைனஸ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 100 plus 85. ஸோ ஷார்ட் பண்ணோம்னா 185 minus X.
So 260 minus 185 plus x பண்ணும்போது you will be getting 75 plus x. So அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க 75 plus x. So volleyball பார்க்கும்போது கிரிக்கெட்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஃபுட்பால்லையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரெண்டையும் நம்ம இங்க எடுத்து எழுதுறோம். 100 minus x plus x. இங்க 3 பேர் இருக்கிறது எதுவுமே தெரியாது. வாலிபாலும் இருக்காங்க, கிரிக்கெட்டும் இருக்காங்க, ஃபுட்பாலும் இருக்காங்க. ஸோ அதனால அந்த எக்ஸை எழுதிக்கிறோம். இங்க கிரிக்கெட்டோட சேர்ந்த வாலிபால் இருக்காங்க, 100 minus எக்ஸை எழுதிக்கிறோம். 3 பேர் சேர்ந்த எக்ஸை எழுதிக்கிறோம். தென் இங்க வாலிபாலும் ஃபுட்பால்லையும் காமனா இருக்கிறாங்க. வாலிபால் விளையாடுறவங்களும் இருக்காங்க, ஃபுட்பால் விளையாடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம இங்க எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ 85 minus xன்றதை எழுதிக்கிறோம். ஸோ எழுதும் போது we'll be getting for volleyball 75 plus x. Likewise, we have to find for the football. So football 180, ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளையாடுறவங்க 50 minus x, மூணுமே விளையாடுறவங்க x. Then football volleyball விளையாடுறவங்க 85 minus x. So இதை simplify பண்ணோம்னா you'll be getting 45 plus x. Simplify எப்படி பண்ணோம்னா இங்க 50யும் 85யும் பிளஸ்ல இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 135. இந்த மைனஸ் எக்ஸும் எக்ஸும் அடிபட்டுடும். ஸோ மைனஸ் எக்ஸ் மட்டும் ரிமைண்டரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 180 minus 135, that is minus into 135 minus 135 minus into minus x plus x. Minus into minus x plus x மாறுது. Girls புரியுதா? Girls, do you all understand? So finally 45 plus x இங்க வருது. அததான் இங்க எடுத்து எழுதிருக்காங்க. ஃபுட்பால்ல 45 plus x. Okay. Girls, do you have any doubts? Please ask me and stop me. Then cricket பாத்தீங்கன்னா 200ல கிரிக்கெட் வாலிபால் விளையாடுறவங்க 50 minus x. மூணுமே விளையாடுறவங்க யாருன்னு தெரியாது. So x. Then cricket ஃபுட்பாலும் விளையாடுறவங்க 100 minus x. So இதை simplify பண்ணோம்னா 50 plus 100 150 minus இந்த x ரெண்டும் cancel ஆயிடுது. So minus x is remainder. So இதை multiply பண்ணும்போது minus 150 minus into minus plus x மாறிடுது. So இங்கே 50 plus x நமக்கு இங்கே கிடைச்சிருது. அததான் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. 50 plus x cricketல இருக்குது. So now we move on to the problem. That is number of students at least plays one game அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது total number of students minus number of students do not play any game. So அப்படி பார்க்கும்போது that is 500 minus 65. So total number of at least one gameன்றப்ப நமக்கு இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இங்க x x போட்டு வச்சிருக்கோம்ல, அது ஃபுல்லாத்தையும் எடுத்து எழுதுறோம். 50 plus x plus 100 minus x, 75 plus x, 50 minus x, 85 minus x, 45 plus x plus x. So இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எழுதும் போது then x 3 இதுலயும் இருக்கிற காமனா இருக்கிற plus x எழுதுறோம். So again I will repeat it. 50 plus x, 75 plus x, 45 plus x, 50 minus x plus 100 minus x plus 85 minus x plus x. So இது எல்லாத்தையும் இங்க எடுத்து எழுதிட்டு அதை simplify பண்ணும்போது you will be getting, இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், equal to 45 minus 65 இங்க கொடுக்கிறோம். So அப்போ 405 இங்க total வருது. That is 500 total. Then that is 405 plus x you will be getting 4, இங்க ரெண்டே minus பண்ணோம்னா 435. இங்க எல்லாத்தையுமே add பண்ணா 405 plus x வருது. So அதுக்கப்புறம் அங்க பண்ணா x இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா x is equal to, that is minus 435 minus 405, x is 30. That is 3 game விளையாடுறவங்க 30 பேர். So நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் plus x minus x cancel ஆயிடும், plus x minus x cancel ஆயிடும், minus x plus x cancel ஆயிடும், remaining இந்த x இருக்கும். So இது எல்லாத்தையும் add பண்ணி minus பண்ணி பார்க்கும்போது 500 வருது. 500 minus 60 minus இது பண்ணும்போது minus 65 வருது. So total பண்ணாம 405 plus 6x வருது. இந்த எல்லாத்தையுமே add பண்ணி பார்க்கும்போது 405 plus 5, இங்கே 500 minus 65 பண்ணும்போது 435 வருது. So இங்க இருக்கிற 405 இங்க கொண்டு போகும்போது அது மைனஸா மாறிடுது. So 435 minus 405 you'll be getting 30. So மூணு கேமே விளையாடுறவங்க எத்தனை பேர், 30 பேர். இப்ப நம்ம இண்டிவிஜுவலா கிரிக்கெட்ல எத்தனை பேர் விளையாடுறாங்க, தட் இஸ் கிரிக்கெட் எத்தனை பேர், ஃபுட்பால் எத்தனை பேருன்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிரிக்கெட் வெளியில இருக்குதுல்ல, நம்ம இந்த வெளியில இருக்குல்ல
50 plus x, 75 plus x, 45 plus x. So x நமக்கு 13 தெரிஞ்சிருச்சு. So அதோட எல்லாத்தையுமே add பண்ணி போட்டோம்னா 2, that is cricket வந்து 80 students, football 75, volleyball 105. Then only one game விளையாடுறவங்க எத்தனை பேர் பார்த்தோம்னா 80 plus 75 இது எல்லாத்தையுமே add பண்ணா 260 அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. Girls, do you have any doubts? So firstல வந்து நம்ம கிரிக்கெட் எத்தனை பேர் இருக்காங்க, வாலிபால் எத்தனை பேர் இருக்காங்க, தென் ஃபுட்பால் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை எழுதுறோம். ஸோ ரெண்டுக்கும் காமனானதை இன்சைட் பாக்ஸ்ல போடுறோம். அதுக்கப்புறம் அது ஃபார்மட்ல போட்டு அந்த இண்டிவிஜுவலா கிரிக்கெட் எத்தனை பேர், வாலிபால் எத்தனை பேர், ஃபுட்பால் எத்தனை பேர்ன்றதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபார்முலால அப்ளை பண்றோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் அட்லீஸ்ட் ஒன் கேம் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் பிளே எனி கேம் அப்படின்றதுல நம்ம இங்க பண்றோம். Girls, do you have any doubts? Shall we move to the next problem? Students? Yes, ma'am. Yes, ma'am. Shobika இருக்காங்களா? Yes, ma'am. இருக்கேன் ma'am. Absentees list மட்டும் குரூப்ல எழுதி போட்டுடா. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் எழுதி போடுங்க போதும். எனக்கு நேம் எல்லாம் ஃபுல்லா எழுதணும்னு சொல்ல. ஓகேவா? Okay. Okay, ma'am. அதனால நான் அன்னைக்கும் நான் சொன்னேன், இன்னைக்கும் அதுதான் சொல்றேன். நீங்க உள்ள என்டர் ஆகும்போது உன்னுடைய நேம் கொடுக்கும்போது ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உள்ள வாங்கன்னு சொல்றேன். ஸோ டோன்ட் கம் இன் திஸ் லைக் திஸ். இந்த மாதிரி கொடுக்காம இப்ப 19 CCA 47 கொடுத்துருக்காங்களா, அதை மட்டும் கொடுத்து உள்ள வான் போதும். நேம் இல்லைன்னா ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேம் எழுதுங்க. ஸோ அப்பதான் அவங்க ஷோபிகாவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்பர் எதெல்லாம் இருக்கு இல்லைன்றத அவங்க இவங்கள மாதிரி கொடுங்க. ஐஸ்வர்யா, ஜனனி, கபிஷா, மகாலட்சுமி, up to சாஹின், that is சுகப்ரியா, up to யமுனா வரைக்கும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க அவங்க ஆப்சன்டீஸை நோட் பண்றதுக்கு. ஓகேவா கேர்ள்ஸ்? கடகடன்னு அவங்க நோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்டா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுங்கப்பா. Okay, shall next move on to the next problem. In a class, 100 students, 63 likes orange, 76 likes apples. How many of them like both? So in the Venn diagram la avanga solranga 63 likes apple, 63 minus x. Ipa 76 likes apple. So 76 minus x. Okay. So total number of students likes orange and apple is x. அது நமக்கு தெரியாது. So orange apple ரெண்டுமே லைக் பண்றவங்க யாருன்னு தெரியாது. So number of students like orange 63. So orange alone மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு 63 minus x. Apple வந்து 76. Apple alone கண்டுபிடிக்கிறதுக்கு 76 minus x போடுறோம். So the next coming to the total number of students is considered as an 100 வச்சுக்கிறோம் universe. So universe 100 வச்சு நம்ம எல்லாத்தையுமே 63 minus x plus x, that is ரெண்டுமே பிடிக்கிறவங்க யாருன்னு தெரியாது, plus x plus 76 minus x. So that will be considered as a total number of students we are considering is in 100. So இங்க கொடுத்திருக்காங்க universe is 100. So 100 is equal to 139 minus x, that is x is equal to 39. That is ரெண்டுமே பிடிக்கிறவங்க, ஆரஞ்சும் ஆப்பிளும் பிடிக்கிறவங்க 39 students அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. The next பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே, மாதிரிதான் கொஞ்சம் சின்ன ஒரு கால்குலேஷன்ஸ் பண்றாங்க. அவுட் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து 50, டோட்டல் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பாஸ் பண்ணிருக்காங்க, 18 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க, 14 ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ். So mathematics and science 5, English and science 7, all the 3 subject 3 பேர். So using the Venn diagram, how to find it? So இங்க கொடுத்திருக்காங்க English, science, maths. Okay, universe is 50. Okay, universe is 50. Okay, so first English 25. They have written 5, 25. So English Maths எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க? 8 பேர். English Maths பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர்? 8 பேர். English Maths பாஸ் பண்ணவங்க 8 பேர். அதை இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, தென் Maths வந்து 18.
அதை இங்கே எழுதியிருக்காங்க. தென் சயின்ஸ் வந்து 14 அதை இங்கே எழுதியிருக்காங்க சயின்ஸ் இருக்கிற இடத்துல. தென் இங்கிலீஷும் மேக்ஸும் பாஸ் பண்ணவங்க 8 பேருன்றத இங்கிலீஷ்க்கும் மேக்ஸுக்கும் ஒரு காமனான பிளேஸ் வந்து ரெண்டும் கம்பைன்ட் ஆகுறது இங்க. ஸோ இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. தென் மேக்ஸும் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா 5 பேர், மேக்ஸும் சயின்ஸும் 5 பேர் அதை இங்க எழுதியிருக்காங்க. தென் இங்கிலீஷும் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா 7 பேர் இங்க எழுதியிருக்காங்க. தென் ஆல் 3 வந்து 3. ஸோ அதை சென்டர்ல எழுதியிருக்காங்க, சென்டர்ல எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வென் டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. ஸோ இந்த ஆல் 3ன்றப்ப இங்க -3 வந்துடும். ஸோ எல்லாத்துலயும் காமனா -3 வந்துடும். ஸோ -3 போடும்போது மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எடுக்கிறோம் 8 - 3 ரெண்டுக்கும் காமன். தென் இங்கே ஒருத்தவங்க 3 பேர் இருக்காங்க, அவங்களே மைனஸ் பண்ணா ரெண்டையுமே இங்கிலீஷும் மேக்ஸும் எழுதுறவங்க 5 பேர் பாஸ் பண்ணவங்க. தென் மேக்ஸும் சயின்ஸும் பாஸ் பண்ணவங்க 5 - 3 2. இங்கிலீஷும் சயின்ஸும் பாஸ் பண்ணவங்க 7 - 3 4. கேர்ள்ஸ் புரியுதா? நான் இங்க இருக்கிறத முதல்ல அங்கங்க அப்ளை பண்றேன் வென் டயக்ராம்ல. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் 25 இங்க எழுதிட்டேன், மேக்ஸ் 18 இங்க எழுதிட்டேன், 14 இங்க எழுதிட்டேன். தென் இங்கிலீஷும் மேக்ஸும் காமனான 8 இங்க எழுதியிருக்கேன். தென் மேக்ஸும் சயின்ஸும் காமனான 5 இங்க எழுதியிருக்கேன். தென் இங்கிலீஷும் சயின்ஸும் காமனானவங்க இங்க ரெண்டுமே கம்பைன்ட் ஆகிறவங்க இங்க எழுதியிருக்கேன் 7, பிகாஸ் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல 7 எழுதியிருக்கேன். பட் எல்லா பேப்பருமே பாஸ் பண்ணவங்க 3 பேர். அவங்க 3 பேரையும் நான் டிடெக்ட் பண்றேன், அப்பனா தான் எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. தென் -3 -3 -3 பண்ணும்போது ஆக்சுவலா இங்கிலீஷும் மேக்ஸும் பாஸ் பண்ணவங்க 5, இங்கிலீஷும் சயின்ஸும் பாஸ் பண்ணவங்க 4, சயின்ஸும் மேக்ஸும் பாஸ் பண்ணவங்க 2 பேர். ஸோ இப்போ நான் இங்க இங்கிலீஷ்க்கு முதல்ல வரேன். இங்கிலீஷும் மேக்ஸும் எடுத்தவங்க 5 பேர். ஸோ அதை இங்க எடுத்து எழுதிடுறேன். இங்க இருக்குல்ல கேர்ள்ஸ், அதை எடுத்து இங்க எழுதிடுறேன். தென் 3 பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே, அவங்களையும் இங்க எழுதிடுறேன், ஏன்னா அவங்க இங்கிலீஷும் எழுதியிருப்பாங்க. தென் 4 பேர் வந்து சயின்ஸும் இங்கிலீஷும் எழுதியிருப்பாங்க, அவங்களையும் நான் இங்க எழுதிடுறேன். ஸோ எல்லாத்தையும் மைனஸ், டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணும்போது எக்ஸாக்டா 30 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இங்கிலீஷ் தான் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது கிடைச்சிருக்கு. Again, I'll come into the science. Total is 14 students have passed science. Science and maths 2 students, so that is written here. Then 3 students in all the 3, that is written here. Then 4 students in English and science, that is written here. So நான் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும்போது 5 students alone passed in science. Okay, coming to the maths, total is 18. 5 students have passed English, 3 students in all subjects, 2 students in science and maths. So இதை எக்ஸாக்டா நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க? 8 மட்டும்தான் மேக்ஸ்ல கிடைக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் யூனியன், மேக்ஸ் யூனியன், தட் இஸ் சயின்ஸ் நான் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டு யூனிவர்ஸ்ல இருந்து நான் இவங்களை மைனஸ் பண்ணும்போது 10 பேர் அவுட் ஆஃப் இதுல இருக்கிறாங்க அப்படின்றதான் கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் டோட்டல் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி, தட் இஸ் 13 + 5 + 8 எவ்வளவு ஆகுது? 13 + 5 18, 18 + 8 how much? Come on, tell me girls. So இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, 13 4 5 3 5 2 8. So 40 students in the Venn diagram டார்க்கா கொடுத்துக்க ரவுண்ட் பண்ணிருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 40 students வராங்க. that is English union maths union science. So அந்த 40ல இருந்து அந்த 40 பேரை மைனஸ் பண்ணும்போது 10 students have failed அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். Okay, so do you have any doubts girls? திருப்பி சொல்லவாடா? Right ma'am, the 40 எப்படி மேம் வந்துச்சு? 40 வந்து இங்கிலீஷ்ல 13 தான். நம்ம டார்க்கா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எக்ஸாக்ட்டா இங்கிலீஷ்ல 13. ஓகே, தென் இங்கிலீஷ் சயின்ஸ்ல 5, மேக்ஸ்ல 8, மேக்ஸும் சயின்ஸும் 2, மேக்ஸும் இங்கிலீஷும் 5, இங்கிலீஷும் சயின்ஸும் 4, தென் எல்லாமே பாஸ் பண்ணவங்க 3. ஸோ இது எல்லாத்தையும் இங்க ஆட் பண்ணும்போது 40 வருது. அதான் நான் சொன்னேன், ரவுண்ட் பண்ணது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஸோ இவங்கல இருந்து பிரிச்சு பிரிச்சு நான் போட்டிருக்கேன்.
25 பேர் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 5 பேர் ரெண்டு இதுல இருக்கிறாங்க. அதுதான் இங்க காட்டியிருக்கேன். நான் இங்கிலீஷை மட்டும் இப்ப சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு மத்தது புரியும். இங்கிலீஷ்ல டோட்டலா 25ன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுல இங்கிலீஷும் மேக்ஸும் பாஸ் பண்ணவங்க 5 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒன்ன மைனஸ் பண்ணிருக்காங்க. தென் 3 சப்ஜெக்ட்ஸும் பாஸ் பண்ணவங்க 3 பேர், அதை இங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. தென் இங்கிலீஷும் சயின்ஸும் 4 பேர், அதை இங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸாக்டா 13 தான் இருக்கிறாங்க இங்கிலீஷ்ல. அதே மாதிரி எக்ஸாக்டா 2 சப்ஜெக்ட்டுமே பாஸ் பண்ணவங்க 4 பேர். அதே மாதிரி இங்க சயின்ஸ்ல எக்ஸாக்டா 5 பேர், சயின்ஸும் மேக்ஸும் பாஸ் பண்ணவங்க 2 பேர், மேக்ஸ் எக்ஸாக்டா 8 பேர், பட் மேக்ஸும் இங்கிலீஷும் பாஸ் பண்ணவங்க 5 பேர், தென் எல்லாமே பாஸ் பண்ணவங்க 3 பேர். ஸோ நான் ரவுண்ட் பண்ணிருக்க நம்பர்ஸை மட்டும் இங்க ஆட் பண்ணா டோட்டலா எனக்கு 40 வருது. பட் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது? 50. ஸ்ட்ரென்த் வந்து 50. ஸோ 50ல வந்து 40 பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க, மீதி இருக்கிறவங்க ஃபெயில் அப்படின்றத சொல்லுது. புரியுதாடா? Now it is clear? Thus? Yes, ma'am. இப்ப புரிஞ்சிருச்சாடா? புரியலன்னா திருப்பி கேள்வி, நான் திருப்பி சொல்லி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Girls, I have to move to the next problem. Please tell me whether you have understood or not. புரிஞ்சா புரியலையடா? Yes, ma'am. Okay. So next problem அதேதான். அதே மாதிரி ஒரு சிம்பிளானது. 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்கம் டாக்ஸ், அக்கவுண்ட்ஸ், காஸ்டிங் எடுத்திருக்காங்க. தட் இஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க எழுதிருக்காங்க பாருங்க. டாக்ஸ், T வந்து டாக்ஸ், C வந்து காஸ்டிங், A வந்து அக்கவுண்ட்ஸ். So 30 students have taken tax, 40 students have taken accounts, 45 students have taken costing, 15 students have taken both tax and accounts. அதுதான் இங்க எழுதிருக்காங்க. Then 20 students have taken income tax and costing. Then 12 students have taken accounts and costing. 8 students have taken all 3. So நான் first roundல வந்து எல்லா 3யும் மைனஸ் பண்றேன். That is combined இருக்கிறதுல 8 மைனஸ் பண்றேன். That is 15 minus 8, 20 minus, because all 3 நான் எல்லாத்தோடையும் மைனஸ் பண்ணும். That is 20 minus 8, 12 minus 8, 15 minus 8. So I'll be getting 7, 12, 4. So நான் இப்ப coming to the tax, already 30 இருக்காங்க. 30ல வந்து டாக்ஸும் காஸ்டிங் எடுத்தவங்க 12, அதை நான் மைனஸ் பண்றேன். 3 சப்ஜெக்ட் எடுத்தவங்க 8, தென் டாக்ஸும் அக்கவுண்ட்ஸும் எடுத்தவங்க 7. ஸோ இவங்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணும்போது எக்ஸாக்டா டாக்ஸ்ல 3 இருக்காங்க. அதே மாதிரி காஸ்டிங்ல பாத்தீங்கன்னா டோட்டல் 45. ஸோ டாக்ஸும் காஸ்டிங் எடுத்தவங்க 12, 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்தவங்க 8 பாஸ் பண்ணவங்க. தட் இஸ் 4 வந்து காஸ்டிங்கும் அக்கவுண்ட்ஸும் பாஸ் பண்ணவங்க 4 ஸ்டூடெண்ட்ஸ். So exactly 21 students இங்க வந்துடுறாங்க. The next accounts பாத்தீங்கன்னா 40 students total, 7 students tax and accounts, 8 students all 3, 4 students cost and accounts. So exactly பார்த்தா 21. So அதே மாதிரி லாஸ்ட் சம் மாதிரி தான் 120 students இருக்காங்க. இது எல்லா ரவுண்ட் பண்ணிருக்க எல்லா நம்பர்ஸையுமே ஆட் பண்ணா 44 வராங்க. So 120 minus these numbers, 44 students have not taken the test. அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். Then next வந்து only one subject மட்டும் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்றத கேட்குறாங்க. அப்படின்னா டாக்ஸ்ல 3, காஸ்டிங்ல 21, அக்கவுண்ட்ஸ்ல 21. அதுதான் இங்க ஆட் பண்ணிருக்காங்க. 3, 21, 21, 45. 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்தவங்க எத்தனை பேர்? டாக்ஸும் காஸ்டும் எடுத்தவங்க 12. Then காஸ்டும் அக்கவுண்ட்ஸும் எடுத்தவங்க 4, தென் டாக்ஸும் அக்கவுண்ட்ஸும் எடுத்தவங்க 7. ஸோ அப்போ 12 plus 7 plus 4 you will be getting 23. ஸோ 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்தவங்க 23 ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி 1 சப்ஜெக்ட்ஸ் எடுத்தவங்க 45. தென் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எத்தனை பேர் நாட் அட்டெண்டட், நாட் டேக்கன் இல்லைன்னா ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்றாங்களோ அவங்க டோட்டல் யூனிவர்ஸ்ல இருந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா 44. So this is a word problem. You have to write like this. So இந்த மாதிரி எழுதி பண்ணணும்டா Venn diagram ஓட. Do you have any doubts, girls? Girls, doubts இருக்கா? No, ma'am.
Do you have any doubts, means please ask me. There is nothing to worry about it. So with this, we finish the first unit. Tomorrow I'll take the second unit. Tomorrow onwards. Okay? Okay, girls? இது வரைக்கும் Okay, ma'am. இருங்கடா. எப்பனாலும் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், கூப்பிட்டுருவாங்க காலேஜுக்கு.